அம்மா தாயே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும். அவனை ஊரும் உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும். அம்மா தாயே, என் புருஷன், இவ, இந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கமா. தாயே சரஸ்வதி, எப்பவும் போல வரவு ஓஹோன்னு நடக்கணும். நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும். இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும். யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன், யாராருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணியிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். பழைய கணக்கெல்லாம் கிழிச்சிட்டேன். தாயே சரஸ்வதி, நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விழுந்து கும்பிடு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? விழுந்து கும்பிடு. அவங்கள தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா? சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு பொண்டாட்டிக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி, உனக்கு ஒரு தரம் சொல்றேன், விழுந்து கும்பிடு. டே அராத்து, கும்பிடுறா. டே 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 டே, இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியும்டா. எனக்கு நேரா தான் தெரியுது. போதும், ஒழுங்கா கும்பிடு. நம்ம என்ன கபடியா விளையாட போறோம்? என்ன கேட்டா? கும்பிடுங்க. கும்பிடு. ஏண்டா வருஷம் வருஷம் புது கணக்குன்னு சொல்லி பொய் கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுவ? நானும் வீணைய வச்சுக்கிட்டு வெக்கம் கட்டு போய் செவனேன்னு உட்கார்ந்திருக்கேன்னு பாத்தியா? அடுத்த வருஷம் இந்த மாதிரி கள்ள கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுன, இந்த வீணையால உன்னை அடிக்க மாட்டேன். இந்த வீணைக்குள்ள மிஷின் கண்ணை வச்சு உன்னை சுற்றுவேன். நல்ல வேளை ரத்தம் வரல. காலங்காத்தால இப்படி ஒரு கனவா? கள்ளக்கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை? இன்னைக்கா? ஆமா. ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல. என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரி எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்க வச்சிரு. சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க, பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வைக்க சொல்றீங்களே? சொல்றத கேடுறா. 20 அடி தள்ளி வை. முடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடிய புடுங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வையே. எனக்கு என்ன? மிஷின் கன்னா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல? நான் பார்த்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம். சும்மா டப்ப 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 டப்ப. நீ சொன்ன சீயக்கா ஐட்டம் இருக்க, டாப்புனாலும் டாப்பு, டாப்போ டாப்புடா. அட சும்மா இருங்கண்ணே, அவன் ஏன் டாப்பா கழட்டி விட்டானே? என்னடா சொல்ற? என்ன வேலையில இருந்து போய் சொல்லிட்டான். இது பண்ணையாருங்க செய்யற பரம்பரை பழக்கம் தான்டா. அத விடுங்கண்ணே, உங்க பெரியவன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணே. அங்க வேலை பார்த்தானே, இங்க வேலை பார்த்தானா? நாம என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறோம்? எவன் உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டினானோ அவங்கிட்டே சேர்த்து விடுறேன். எப்படிண்ணே? அவன் மூத்த பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லையில? ஆமா. அவளை அமைக்கிறேன். அண்ணே, அவங்க எனக்கு சோறு போட்டவங்க. அது இல்லடா, அவளை பகடையா வச்சு உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? நான் அசிங்கமா நினைச்சுட்டேன். வாங்க. அப்பனே முருகா, ஞான பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா. அப்படியே என் வயிற்றுலயும் ஒரு வாரிசு கொடுப்பா. வீரம்மா, இங்க கொஞ்சம் பாரம்மா. சாமி, முன்ன பின்ன தெரியாது என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்களே? உலகத்தை படைச்சே சுவாமிகள் தான். உங்க பேர் தெரியாத அம்மையே? எல்லாம் சாமியினுடைய மகிமை தான். 16 வயசு பிள்ளைக்கு ஆத்தாளா இருக்க வேண்டிய நீ, உன் புருஷன் செஞ்ச கருமத்தினால நீ இப்ப மலடியா இருக்கிற. என்ன சொல்றீங்க சாமி? உனக்கு ஒரு அழகான ஆம்பளை புள்ள பிறப்பான், அவன் தான் உனக்கு கொள்ளி வைப்பான். அப்படி நடக்கணும்னா நீயும் உன் புருஷனும் ஒரு பரிகாரம் பண்ணணும். அப்படியே பண்றேன் சாமி. உன் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு உன் வீட்டு பண்ணக்காரனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். இந்த பிரகாரத்தை உன் புருஷன் 18 வாட்டி சுத்தணும். உன் புருஷன் கையால நடக்கணும், அவர் கால பண்ணக்காரன் பிடிச்சுக்கணும். இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும். அப்படியே செய்யறேன் சாமி. உன்னை யாரோ நல்லா குழப்பி இருக்கான். குழப்பல, உண்மையதான் சொன்னாரு. நீங்க உருளல, நான் வேற எப்படியாவது பிள்ளை பெத்துக்குவேன். அடியே, அப்படி விபரீதமான முடிவுக்கெல்லாம் போயிடாதடி. உனக்காக ஊரல்றேன், பரல்றேன், கையால நடக்கிறேன். போதுமா? அது மட்டும் இல்லங்க, இன்னொன்னு இருக்கு. தீ மிதிக்கணுமா? அது இல்ல. நல்ல வேலை கால் தப்பிச்சு. நீங்க வேலையை விட்டு போக சொன்னீங்களே பெருமாள், அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் சொன்னதுதான். அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது. மாட்டீங்களா? அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது பிறக்காது பிறக்காது. அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு எப்படி குழந்தை? ஒரே குழப்பமா இருக்க. சரி, எப்படியோ குழந்தை பிறந்தா சரி. உருள்றேன் உருள்றேன் உருள்றேன். கையெல்லாம் எரியுதே, சுடுதே. முதலாளி, அப்பப்போ உழுத ஞாபகத்துக்கு மாடு நினைச்சு மிதிப்பேன், கொஞ்சம் கட்டுக்கிறாதீங்க. அப்படியே மிதிச்சிருவேன். இதுக்கு மேல தூக்காதடா. தூக்குடா, நல்லா தூக்குடா. எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும். பேசாம போங்க. தூக்குடா. இங்க இப்படி நடக்கிறதுக்கு சர்க்கஸ்ல நடந்திருந்தாலாவது
நல்ல வசூலாகும். வேலை நிப்பாட்டுவியா? என்ன மாடா இப்படி உழுகுற? சாமியாரையே கிண்டல் பண்ணாதீங்க. நடங்க. எனக்கு குழந்தை பிறந்துரும். இப்படி தத்தி தத்தி வர்றதுக்கு ஒரு பையனை தத்த எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூக்கி விடுவேன். உன்னை தூக்கி விடமா பேசாம போங்க. அம்மா ஏய் காலை விட்டுறாத. முடிஞ்சா? அப்பா இது முடிஞ்சிச்சு. நல்ல வேலை. வரேன். இன்னொன்னு பாக்கி இருக்க. என்னது? பிரகாரத்தை சுத்தி 18 முறை உருண்டு வரணும். பொண்டாட்டி வேணா பிள்ளை வேணா போங்கடி. பிள்ளைய அப்படி பெத்துக்கணுமா அப்படி பெத்துக்கிறேன். உருள்றேன். அப்படி செய்யுங்க. உருட்டி விடுறேன். அப்படியே ஜல்லியும் தாரையும் கொண்டாந்து கொட்டுங்க, நான் ரோடு போட்டுறேன். உருண்டா புள்ள பிறக்கணும் எவன்டி சொன்னது? இப்படி உருட்டி விடுறீங்களே அப்பா அம்மா அப்பா அப்பா. உருண்டு பிடிச்சாச்சா? என்னதான் உருண்டாலும் வயித்துல இருந்தா தானே பிறக்கும். இல்லன்னு நீ சொல்லாத. ஒரு வாரிசை பெத்து காமிக்கிறேன்டி. எனக்கா இவர் உருள்றாரு, நீ ஏன்டி வாந்தி எடுக்கிற? ஏ உன்னால பெத்துக்க முடியாதுடி. பெத்துக்க முடியும்டி. பாக்கலாமா? பாக்கலாம்டி. பாக்கலாம். ஏற்கனவே குரங்க பத்தி வச்சிருக்கீங்க, நீங்க குரங்கு மாதிரி சண்டை போட்டு குரங்கெல்லாம் குரங்கா பிறக்க போகுது. கட்டில் மலர் மாலைகள் பாலும் பழமும் என்ன அறியாமலே நான் 3வது கல்யாணம் பண்ணிட்டேன். நீயா? நமக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இது 21வது வருஷத்து முதல் இரவு. என்னடி இது? திராட்சை. இது கூட ஒரு சீப்பு வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பேட்டரி எல்லாம் போட்டு சாராயமாவே காய்ச்சி கொடுத்துரு, குடிச்சிடுறேன். ரெடிங்க. ரெடியா? இது என்ன எவர் ரெடியா? என்னங்க? உச்சி வெயில உருண்டது உடம்பெல்லாம் வலிக்குது, வெளியே போய் படு. நான் வெளியே போய் படுத்தா சாமியார் சொன்னது என்ன ஆகுறது? எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை புள்ள வேணுங்க. வேணும். வேணுங்க. வேணுங்க.